அடுத்த பாடல் 1806. அருளே சகமும் ஆய பௌதீகம். இது முதலடி. அருளே சகமும் அப்படிங்கிறாரு. சகமும் அப்படின்னா உலகமும். உலகம் தான் இந்த இடத்துல. சகம்னா உலகம், ஜெகம்னு சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் ஜெகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெகம்னா தமிழில் வந்து சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அருளே சகம். அப்போ இந்த உலகம் அருளால் தான் இருக்கின்றது. ஆய பௌதீகம் அப்படின்னு சொல்றாரு. பௌதீகம் அப்படின்றது இயற்கை அப்படின்னு பொருள். இந்த உலகமே இயற்கையாக தானே இருக்கு. ஏன்னா போன பாடலில் எப்படி உங்களுக்கு வெற்றி இடம் வச்சாரு, உலகத்தை படைச்சாரு, 5 தொழில உள்ள செய்கிறாரு, இதெல்லாம் நம்ம படிச்சோம். இப்போ படைச்ச உலகத்துக்குள்ள இயற்கை இருக்கு. இங்கே அது வாட்டுக்கு செடிகள் மரங்கள் தானாகவே வளருது காட்டுக்குள்ள. அதுவே தானாகவே மழை பெய்யுது, அதுவே தண்ணியை வடிச்சிக்குது, பறவைகள் தானாகவே கூடு கட்டிக்குது. இப்படி இதெல்லாம் தானாகவே ஒரு இயற்கையாகவே நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படி இதெல்லாம் நடக்குது? அதுவும் அருளே. இறைவனுடைய அருளால் தான் இது முழுமையாகவே நடக்கிறது. அடுத்து சொல்றாரு, அருளே சராசர மாய மலமே அப்படின்னு சொல்றாரு. இப்போ இறைவன் இந்த உலகம் எல்லாத்தையும் சராசரம்னு சொல்றாரு. நம்ம அண்ட சராசரம் அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கு. அண்ட சராசரம்னா என்ன? மொத்தம் இருக்கக்கூடிய எல்லாமே சேர்த்து வெற்றிடம். நீ இந்த உலகம் போல நீ ஏகப்பட்ட உலகங்கள் இருக்கு. 1008 அண்டங்கள் இருப்பதாகலாம் நம்ம நூல்கள் சொல்லப்படுது. நம்மளால இங்க இருக்க 2வது உலகத்தையே நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் 1008 அண்ட சராசரங்கள் சொல்லப்படுது. இது எல்லாமே ஆய மலமே அப்படிங்கிறாரு. மலம்னா இந்த இடத்துல ஆசைகள்னு சொல்லிக்கலாம். இறைவன் வந்து அருளால் தான் இது எல்லாத்தையுமே படைச்சாரு. எப்படி படைச்சார் அப்படின்னா எல்லாம் மாயையினால் தான் எல்லாத்தையுமே படைச்சு வச்சிருக்காரு. அதைத்தான் இந்த இடத்துல மலம் அப்படின்னு சொல்றாரு. மலம்னா ஒரு கழிவு பொருள்னு வச்சுக்கலாம். மாயை என்று ஒன்று இருக்கிறது. அதனால் இது எல்லாத்தையுமே படைச்சு வச்சுட்டார். எப்போ இது எல்லாமே தூய்மை அடைகின்றதோ, முழுமையாக எப்பொழுது இந்த மலங்கள் எல்லாம் அனைத்தும் தூய்மை அடைகிறதோ, அப்போ எல்லாமே சென்று இறைவனிடம் மீண்டும் சென்று ஒடுங்கி கொள்ளும். ஏன்னா இறைவன் வந்து தூய்மையின் வடிவாக இருக்கார். தூய்மையின் வடிவாக இருக்கும்போது அந்த இடத்துல அவருக்குள்ளே இருந்து சிறிய அசைவுன்னு சொல்லுவோம். சர்வ சிருஷ்டி தலைப்பில் படிச்சிருப்போம். சிறிய அசைவு அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா உடனே அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஒரு மலங்கள் உருவாயிடுது. உடனே நீ இறைவன்கிட்ட இருந்து தானாகவே பிரிஞ்சிடுது. அப்படிதான் நம்மலாம் பிரிஞ்சு வந்தோம் அந்த ஆசையின் காரணமாகவே. முருகர் கைலாசத்துலேருந்து மாம்பழத்துக்கு ஆசைப்பட்டு வந்தார் இல்லையா? அந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துட்டோம். அப்போ பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த ஆசையை வைத்து, அந்த மலங்களை வைத்தே இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய அருளாலே மொத்த உலகத்தையும் சராசரங்கள் எல்லாத்தையுமே படைச்சு வச்சுட்டார். அப்போ இந்த இடத்துல 2 பொருள் வந்துருச்சு. ஒன்று, தூய்மையின் வடிவாக இருக்கக்கூடிய இறைவன் இருக்கார் எல்லா இடத்துலையுமே. அதே இடத்துல தான் இங்கே மலங்களால் உருவாக்கப்பட்ட இந்த மாயினால் உருவாக்கப்பட்ட இந்த பொருள்களும் எல்லாமே இருக்குது. இது இந்த இயற்கை, பௌதிகம், அண்ட சராசரம் எல்லாம் படித்தோம் இல்லைங்களா? இந்த உலகம், இயற்கை, அண்ட சராசரம் எல்லாமே மாயினால தான் உருவாக்கியிருக்கு. இது எல்லாமே இருட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இதே இடத்துல தான் இறைவனும் இங்கு இருக்கின்றார். இதை 3வது அடியில் சொல்றாரு. இருளே வெளியே எனும் எங்கும் ஈசன் அப்படின்னு சொல்றாரு. இருளே அப்படிங்கிறார். இருள்னா எது? இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்குள்ள இருள் இருக்கத்தான் செய்கிறது. நான் லைட்டு போட்டேன், இங்கே வெளிச்சமா இருக்கு, சூரியன் வந்துருச்சு, வெளிச்சமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது இந்த லைட்டு வெளிச்சமும் சூரிய வெளிச்சத்தினால் நம்ம கண்ணுக்கு தெரிகிற பொருள் தான் தெரியுதே தவிர்த்து, அந்த பொருள்கள் மாயை இல்லாத நிலையில் இறைவனுடைய அருளால் ஆனது, இறைவனால் ஆனது, இறை தன்மையில் இருக்கின்றது என்பது நமக்கு தெரியவில்லை. அப்ப நாம் இங்கு இருட்டிற்குள் தான் இங்கு இருக்கிறோம். இப்ப இருட்டுக்குள்ள தான் நம்ம இருக்கோம் அப்படின்றதுனால இந்த இடத்துல இறைவன் இல்லை என்று ஆகிவில்லை. இறைவனும் இங்கு தான் இருக்கின்றார். அதுதான் சொல்றாரு வெளியே அப்படின்றார். வெளியேனா வீட்டுக்கு வெளியில அப்படின்னு பொருள் அல்ல. வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிச்சத்துக்கு தான் இந்த இடத்துல சொல்றாரு. இருட்டுன்னு ஒன்று இருக்கு. இப்போ வீட்டுக்கு வெளியில இருக்க பொருள் எதுவும் நமக்கு தெரியலல்ல. வீட்டுக்கு வெளியில போய் பார்த்தா தான் தெரியும் நமக்கு. இப்போ வீட்டுக்கு வெளியில போனால் அந்த பொருள் இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கும் தெரியல. வீட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாதனால அந்த பொருள் அங்கே இல்லைன்னு ஆயிடாது இல்லைங்களா? அதான் வெளியே அப்படின்னு சொல்றாரு. வெளியேனா வெளி ஏ, இதை பிரித்து படிக்கலாம். வெளியே, வெளி என்பது வெளிச்சம், ஏ என்பது அது ஒரு முற்றுப்பெறாத ஒரு பொருள். முற்றுப்பெறாத ஒரு பொருளை தான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். இப்போ திருமந்திரத்தில் கூட பாருங்க, எல்லா பாடல்களையுமே 3000 பாட்டு இருக்கு. எல்லா பாடல்களையும் பார்த்தீங்கன்னா ஏ என்ற வார்த்தையில் தான் முடியும். ஏன்னா அதனுடைய தொடர்ச்சி அங்கு இருக்கின்றது. இந்த பாடலில் பாருங்க, ஆமே ஏதாவது இந்த அந்த ஏ என்ற வார்த்தை அதோடைய உச்சரிப்பு பார்த்தோம்னா, ப்ரொனவுன்ஸ்மெண்ட் உச்சரிப்பு ஏ என்ற வார்த்தையில் திருமந்திரத்தை எல்லா பாட்டுமே முடிப்பார். ஏன்னா இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது வேதத்திற்கு எல்லை இல்லை என்பது போல இது வந்து எல்லையே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருப்பார் திருமந்திரம் பாடு.
அந்த மாதிரி வெளியே அப்படின்றது வெளியில தான். ஆனால் அது வெளி என்பது வெளிச்சம். அது எல்லை இல்லாதது. இறைவன் இங்கே வெளிச்சமாக நிற்கின்றார். எல்லை இல்லாத நிலையில் அவர் இருக்கின்றார். ஆனால் இந்த இடத்துல தான் அந்த அதே இடத்துல மாயையும் இருக்கு. அதான் சொல்றாரு வெளியே இருளே, இருளே வெளியேன்னு சொல்றாரு. எனும் எங்கும் ஈசன் அப்படிங்க எனும் அப்படிங்கிறார். அப்ப அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு இருட்டு வெளிச்சமா இருக்கு. ஆனா எல்லாமே எங்கும் ஈசன், எல்லா இடத்துலயுமே ஈசன் தான் இருக்காரு. எப்படி ஈசனா இருக்காரு? வெளி என்று சொன்னதும் இறைவன் தானே அப்படின்னா இறைதான். ஆனா ஈசன் என்று சொல்லக்கூடியது நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், கட்டளையிடக்கூடிய தலைவர். எல்லா பொருள்களுக்குமே கட்டளையிடக்கூடிய தலைவர். இப்ப நமக்கு முன்னாடி ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கோ. எல்லாரும் வீட்டில் தான் இருக்கோம். நமக்கு முன்னாடி ஒரு சேர் இருக்கு. இல்லை நம்மளே ஒரு சேர்ல தான் உட்காந்துருக்கோம்னு வச்சு, நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆறறிவினால் நமக்கு தெரிஞ்ச அறிவில் என்ன, இது ஒரு மரம், இல்லை இரும்பால் ஆன சேர், ஒரு மரத்தினால் ஆன சேர். அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் நம்ம அறிவினால் இதை ஒன்றும் தெரியாது. ரொம்ப அறிவியலாக நம்ம தேடி பார்த்தா கூட இதெல்லாம் ஒரு அணுக்களால் ஆனது, அவ்வளோ சொல்ல முடியும். அதை விட ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா என்ன சொல்ல முடியும்? அணு அசைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த சேருக்குள்ளே இருக்க ஒரு அணு அதை அசைஞ்சிக்கிட்டே இருக்கு. இவ்வளோதான் மனுஷ அறிவினால தெரிஞ்சிக்க முடியும். ஏன் அந்த அணு வந்துச்சு, ஏன் அசையுது, அது எப்படி மரமாக நின்றுச்சு, இதெல்லாம் நம்மளால் அதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இது எல்லாமே இருட்டு மலங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த அருளினால நம்ம பேரறிவை பெற்றுட்டோம் அப்படின்னா இந்த பொருள் அணுவாக இருப்பது இறைவன். அப்போ இந்த பொருளுக்குள்ள அணுவை அசைஞ்சிக்கிட்டே இருக்கல, யார் அசைய வைக்கிறது? இறைவன் உள்ளேருந்து கட்டளை இட்டு கொண்டே இருந்து என்ன பண்ணுறாரு, இந்த சேருக்குன்னு ஒரு ஆயில் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இத்து போகும் தானாகவே, நமக்கு தெரிஞ்சு இல்லையா? தானாக இத்து போகும். ஒரு 100 வருஷம்னு வச்சுக்குமே, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறா. எவ்வளோ வருஷம் இருக்குன்னு தெரியாது. அப்புறம் என்ன ஆயிரும்? ஒரு மரத்திலாம் நான் சேராக இருந்தாலும் இரும்பினாலும் இருந்த சேர்னாலும் என்ன ஆகும்? அப்படியே செதிலாக உதிர ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் தெரியும் மரம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இத்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தட்டு தட்டினா உடஞ்சி போகும், அது தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும். அப்புறம் அது மண்ணோட மண்ணாக போயிடும். அப்போது இந்த யார் இந்த வேலையை அது செய்ய வச்சது? மரத்துக்கு யார் கட்டளை இட்டது? நீ இத்து போக ஆரம்பிச்சுக்கோ, இவன் ஆயில் முடிஞ்சு போச்சு. யார் சொன்னது? ஈசன். இந்த பொருளுக்குள்ள இருக்க ஈசன் தான் என்ன பண்ணுறாரு? கட்டளை இடுறாரு. உனக்கான காலம் கொஞ்சம் கொஞ்சம், இன்னைக்கு இந்த வேலை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு கொஞ்சம் இத்துப்போ. அது என்னைக்கு உருவாச்சோ உருவான நாள்ல இருந்தே அதனுடைய காலம் நிர்மாணிக்கப்படுகிறது. நம்ம ஒரு பொருள் இருக்கும்ல, சாப்பிட்ற பொருள் வாங்கினோம்னா 3 மாதம் எக்ஸ்பைரின்னு போட்டிருப்பாங்க. அப்போ கரெக்டாக 90வது நாள் இருந்தால் 91வது நாள் தான் எக்ஸ்பைரினா, 91ஆவது நாள் ஒரே நாளில் கெட்டு போயிடுவான். நைட்டு 12 மணி தாண்டினோடனே அது பொருளுக்கு தெரியுமா? இது 12 மணி ஆயிடுச்சு, நம்ம கெட்டு போகணும்னு எழுதி வச்சிருக்க, நம்ம கெட்டு போனோம்னா என்னைக்கு உற்பத்தி பண்ணாங்களோ அன்னைக்கே தன்னுடைய பொருள் இருக்கக்கூடிய தன்மை மாற ஆரம்பிச்சிடும். இப்போ தன்மை மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு 90 நாள் வரைக்கும் சாப்பிடலாம்னு அவங்க சொல்லுவாங்க கம்பெனிக்காரங்க. அது வரைக்கும் உன் உடம்புக்கு பாதிப்பு இல்லை, அதுக்கு மேலே நீ சாப்பிட்டா பாதிக்குது, அதான் பொருள். இப்போ யார் இதெல்லாம் செய்ய வைக்கிறது? அந்த ஈசன் என்பவர் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் கட்டளையிட்டு கொண்டே இருக்கின்றார். இதான் 3வது அடியில் சொல்றாரு. இவை இருளே வெளியே எனும் எங்கும் ஈசன். எல்லா பொருளும் மாயையிலே இருக்கு. அந்த பொருளுக்குள்ள வெளிச்சமும் இருக்கு, இறைவனும் இருக்காரு. இந்த இறைவன் ஈசனாக இருந்து ஒரு பொருளுக்கும் கட்டளையிட்டு கொண்டே இருக்கின்றார் என்று சொல்றார். அருளே சகலத்து அவனன்றி யாமே அப்படின்னு இருக்காரு. இப்போ எல்லாமே அருளே சகலத்து அப்படிங்கிறார். சகலம்னா எல்லாமே அப்படின்னு பொருள். எல்லாமேனே எது? எல்லாமே அந்த சராசரம் மொத்தமாகவே சரி. அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்ற மாதிரி நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே, எல்லா பொருளுக்குமே அருளே சகலத்து, இறைவனுடைய அருளால் மட்டும்தான் அத்தனை பொருளும் இங்கு இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த பொருள் இயங்கலையே, இது இரும்பு தானே, அசைய மாட்டேங்குதேன்னு சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள அணு அசைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது இறைவன் அருளால் தான் நடந்துக்கிட்டே இருக்கு. சகலத்து அவனன்றி யாமே அப்படிங்கிறார். அப்படின்னா அவனன்றி இங்க எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி 4வது அடியில் முடிக்கிறார். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், அருளினால் மட்டும்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கின்றது. அருளினால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையும் படைக்கப்பட்டிருக்கின்றது. அருளினால் மட்டுமே இந்த சராசரங்கள் அத்தனையுமே ஒரு மாயையினால் இங்கு படைக்கப்பட்டிருக்கின்றது. மாயையினால் படைக்கப்பட்டிருக்கின்றது என்ற காரணத்தினால் இங்கு மாயை மட்டும் இருக்கின்றது என்று பொருள் இல்லை. இந்த மாயைக்குள்ளேயே இறையாற்றலும் முழுமையாகவே இருக்கின்றது. இறையாற்றல் உள்ளே இருந்து ஒவ்வொரு பொருளுக்கும் அது கட்டளையிட்டு அப்பொருளை இயக்கி கொண்டிருக்கின்றது. இவை அனைத்துமே அருளால் தான் நடந்து கொண்டே இருக்கின்றது. அருள் இல்லாமல் இறைவன் இல்லாமல் எதுவுமே இங்கு இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதான் அந்த ஒரு பாடலுடைய கருத்து.
அப்ப நம்ம அந்த இப்ப இருக்கக்கூடிய சிற்றறிவிலிருந்து நம்ம பேரறிவுக்கு போகணும் அப்படின்னா, இந்த ஒரு பாடலுடைய கருத்த கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா பொருளுக்குள்ளயுமே இறையாற்றல் இருக்கின்றது என்பதை முதல்ல ஒரு பாவனையில நம்ம கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். கொண்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டோம் அப்படின்னா, அதுவே நமக்கு இந்த சிற்றறிவிலிருந்து பேரறிவை கொண்டு சேர்க்கும். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. அதான் நீங்க கஷ்டமா கிடக்கு. இப்ப நாங்க காண்ற பொருள் எல்லாம் நல்லது, கூடாது, கெட்டது, நல்லது எல்லாம் பாக்குறோம். இப்ப இறைச்சி, மீன் எல்லாமே இருக்கு. அப்ப என்னடைய ஒரு சக்திய இப்ப எல்லாத்திலும் பாக்குறது ஒரு கஷ்டம். இப்ப கம்ப்யூட்டர்ல நீங்க சொன்ன மாதிரி தலையணி, மரம், கட்டில், ஆண்கள், பெண்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாத்திலும் ஒரு சக்தியே இப்ப அப்படி இது செய்யறையே இப்ப கூடாதுன்னு இருக்கு. இவ்வளவு கூடாது, எல்லாம் ரெட்டத்தன்மை இருக்கு. நன்மை செய்யறவன், கெட்டவன். அப்ப எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கிற தன்மை, அது எல்லாத்திலும் ஒரு சக்தியான இருந்து அதை இயக்குறது, அந்த அருள்ன்றதை, அருள் தான் எல்லாத்தையும் இயக்குதுன்றதை ஏற்றுக்கொள்றதோ, அதை பற்றி புரிந்து கொள்றதோ கொஞ்சம் கூட நல்லதுகளை பார்க்கலாம். கோயில்ன்றா நல்லது. இப்ப நீங்க சொல்றீங்களா, இப்ப மாட்டு இறைச்சி கடையும் கோயிலையும் சமனாக பார்க்கணும், ரெண்டையும் அருள் செய்யுது. அப்படியா? இப்ப மாடு வெட்டுறவன் ஒரு இறைச்சி கடையில வெட்டுறது அதே மாதிரி அருள் தான் செய்யுது. அப்ப கோயிலும் ஒரு அருள் அப்படியா? அப்படி எடுக்கலாமா? அதாவது இது கொஞ்சம் உயர் அறிவிலே பார்த்தோம்னா கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லிக்கலாம். ஆரம்ப நிலையில இதெல்லாம் ரொம்ப கடினம் வராது. ஏன்னா திருமந்திரம் சொல்லியாச்சு, மாட்டு இறைச்சி கடையும் கோவிலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்குவம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். பக்குவம் வந்துச்சுன்னா கோயிலுக்குள்ளே போய் சாமியை எப்படி கும்பிட்டீங்களோ அதே மாதிரி மாட்டு இறைச்சி கடை இதுதான், இதுக்குள்ளேயே இறைவன் இருக்காருப்பான்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கும்பிட முடியுமா மாட்டு இறைச்சி கடை? அந்த மனம் பக்குவம் இருக்கா? இப்படி நினச்சிக்கிட்டு அங்கே நின்று கையெடுத்து கும்பிட்டாலே பக்கத்தில் இருக்க லூசாய நீ அப்படின்னு கேட்பான் முதல்ல. உனக்கு மனதை பாதிச்சிடுச்சா முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அதுக்குள்ளேயே நமக்கு ஒரு நாணம் என்பது உள்ளே வந்துடுது. போன வகுப்புல பார்த்தோம்னு நினைக்கிறேன், நாணம்னு ஒன்று எல்லாருக்கிட்டையுமே இருக்கு, கூச்சம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி அது இப்போதைக்கு சாத்தியமான்னு கேட்டால் நிச்சயமா நமக்கு சாத்தியம் கிடையாது. ஞான நிலையில் அதெல்லாம் சாத்தியம்தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரமணர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் திருவண்ணாமலை ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர், எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷர் இறந்துட்டார். அந்த ஊர் திருவண்ணாமலையே சந்தோஷமா இருந்துச்சு, ஆகா இறந்துட்டான்டா, இனிமேட்டு ஊரில் யாருக்கும் தொந்தரவு இல்லடான்னு. ரமணர் மட்டும் எந்திரிச்சுன்னா அவருக்கு மரியாதை செலுத்தினார். என்ன சாமி எவ்வளோ பெரிய ரவுடி, அவருக்கு போய் நீங்கள் மரியாதை செலுத்துறீங்களேப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருக்குள்ள இறைவன் தான்ப்பா இருக்காரு. இந்த ஊருக்கு நான் வந்த புதுசில் எப்படி குளிக்கிறதுன்னு அவனை பார்த்தான்ப்பா நான் கற்றுக்கிட்டேன், அவன் எனக்கு குருப்பாங்கிறாரு ரமணர். அப்போ அவரு அந்த இடத்துக்குள்ள இந்த ஊருக்கே துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தன் உடம்புக்குள்ளேயும் இறைவனை பார்க்கிறார், அவரையும் குருவா, அவர்கிட்ட இருந்து என்ன நல்லது கத்துக்கலாம்னு சொல்லி பார்க்கிறாரு இல்லையா? அப்ப நம்மளும் அது போல பார்க்க வேண்டும். யாருக்கிட்ட இருந்து என்ன நல்லது இருக்கு அதை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒருத்தன் ஒரு தப்பு பண்றான்ல, நீ தப்பு பண்றதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்ல, முதல்ல நம்ம என்ன செய்யணும், இந்த தப்பை நம்ம செய்யறோமா, முதல்ல நம்மளை திருத்திக்கணுமேன்னு சொல்லி யோசிக்கணும். இந்த இடத்துல இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். உலகத்துல இருந்து மாட்டு இறைச்சி கடையில போய் பார்த்து என்ன கற்றுக்கலாம் இந்த இடத்துல? அங்கே இறைவன் இருக்காரு, அவன் தப்பு பண்ணுறான், நம்ம இந்த தப்பை பண்ணுறோமா? நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஆமாப்பா நம்மளும் அதே தப்பை தான் பண்ணுறோம்ப்பான்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுவோம், நான்வெஜ் சாப்பிட்றத நிப்பாட்டணும் முதல்ல. ஏன்னா அது ஒரு உயிர் தான், ஜீவகாரண்யம்னு சொல்லுவாங்க இந்த வரலாறு இதில். இல்லை அதை கற்றுக்க முடியும் நிச்சயம். அப்போ நல்ல விஷயங்களெல்லாம் முதல்ல அடுத்தவங்ககிட்ட இருந்து கற்றுக்க ஆரம்பிக்கணும். அவங்ககிட்ட இருக்க கெட்ட விஷயத்தெல்லாம் உள்ளேருந்து வெளியில் விட ஆரம்பிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. முதல்ல நீங்கள் பார்க்குற இடத்துல எல்லாம் இறைவனை எப்படி பார்க்க முடியும் அப்படின்றது. அப்போ இதை நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம கண்ணுக்கு நல்லது மட்டும்தான் தெரியும், கெட்டதே தெரியாது. ரமணர் பார்த்தார்ல எல்லா இடத்துலையும் நல்லது, அந்த மாதிரி நமக்கும் நல்லது மட்டும்தான் தெரியும், கெட்டது தெரியாது. அப்போ தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எடுத்தவொடனே அந்த நிலைக்கு பார்க்க முடியலாமா அப்படின்னு கேட்டால் அது கடினம் தான், உலக ரீதியாக கடினம். சரி, நன்றி ஐயா. நல்லது ஐயா. சார் இல்ல சார் பதி பசு பாசம் சொல்லிட்டு ஒரு பாடல் நடத்துனீங்களா சார் நீங்க? ஆமா. இல்ல இதுல மூணுமே அனாதி. என்னங்கய்யா? ஆமா, ரொம்ப மூணுமே அனாதி, மூணுமே காலங்காலமா இருக்குது, ஆதி இல்லாம இருக்குது மூணுமே. இதுல பசுவை காப்பாத்துறதுக்காக பாசத்துக்கிட்ட இருந்து இறைவன் பல தத்துவங்கள் எல்லாம் படைச்சு அவரோட பேரவர்களை காட்டுறாரு. அவரே இறங்கி மாயையிலயும் உக்காடுறாரு. மாயை சுத்த மாயை பிரிச்சு சுத்த மாயில அவர் உக்காடுறாரு. ஒருவேளை இதெல்லாம் ஒரு செய்யலைன்னாக்கா எப்படி இருக்கும் புரிஞ்சுக்க விரும்புறேன் சார் நான் இது. அவர் அவரோட பேரவர்களை காட்டி இந்த மாயைகள் எல்லாம் உருவாக்கல, தத்துவங்கள் எல்லாம் உருவாக்கலன்னாக்கா எப்படி இருக்கும் இது? நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் இது? பசு எங்க இருக்கும், பாசம் எங்க இருக்கும், இறைவன் தனியா அவர் எப்போதும் போல இருப்பாரு. எப்படி இருக்கும்னா அந்த ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லுவோம்.
இல்லைங்களா? ஸோ நாமலாம் இந்த இடத்துல ஜீ மாத்தோம்னு வச்சுக்குவோம். தனியா தத்தளிச்சுக்கிட்டே கிடந்திருப்போம். என்ன செய்யறது? ஏது செய்யறதுன்னு இல்லாம. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். என்ன நடந்திருக்கும்னு கேட்குறீங்கல்ல? நான் ஒரு இமேஜினேஷன் நீங்க ஒரு இமேஜினேஷன்ல ஒரு கேள்வி கேட்குறீங்க. நான் வேற ஒரு இமேஜினேஷன்ல பதில் சொல்றேன். இப்போ நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு பசி இல்ல, தாகம் இல்ல, தூக்கமும் கிடையாது. சரிங்களா? வேலை கிடையாது. அந்த இடத்துல ஒரு இயற்கை, மரம், செடி, கொடி ஒண்ணுமே இல்ல. நீங்க உட்கார்றதுக்கு மட்டும் ஒரு இடம் இருக்கு. சரிங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? இன்னைக்கே வீட்ல சாதாரணமா ஒரு லீவு அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு மனுஷனால 1/2 மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியல. பைத்தியம் முடிச்ச மாரி ஆயிடுது. வெளியில போணும், சினிமாவுக்கு போணும், ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போணும், பேச ஏதோ ஒண்ணு தோணுதுல்ல. கோவிட்ல எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே ஒரு 6 மாசம் இருந்து ஒரு டிப்ரஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டு. இத்தனைக்கும் வீட்டுக்குள்ளே டிவி பார்க்குறாங்க, ஃபோன பார்க்குறாங்க, எல்லார்கிட்டயும் பேசுறாங்க, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் ஒரு டிப்ரஷனுக்கு போறாங்க இல்லையா? இப்ப இந்த இடத்துல பசி இருந்தா தான் இந்த வேலைலாம் செய்றோம். பசியே இல்லன்னு வச்சுக்குவோம். தூக்கமே கிடையாது, தாகமே இல்ல, செய்யறதுக்கு ஒரு செயலுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாம சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா எவ்வளவு நாள் உட்கார முடியும்? ஒரு கற்பனை ஜஸ்ட். பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா மனநிலையும் பாதிக்கப்படாது. அப்போ ஒரு டிப்ரஷனுடைய உச்சத்துக்கு போய் அதிலேயே தான் அனுபவிச்சுட்டே இருக்க மாரி இருக்கும். அந்த மாரி தான் இறைவன் தன்னுடைய அருளால் இந்த வேலையெல்லாம் செய்யல அப்படின்னா, இறைவனிடமிருந்து ஆசையை அனுபவித்திருப்பதற்காக பிரிந்த உயிர்கள் எல்லாமே உடம்பு எடுக்க முடியாது. அப்ப அது இந்த மாரி ஒரு டிப்ரஷன்ல உட்காந்து மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இறைவன் அது கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதெல்லாம் அவர் செஞ்சிருக்காரு இந்த இடத்துல. அவர் செய்யலைன்னா நாமெல்லாம் துன்பத்தின் உச்சத்துல இப்ப இருக்கிறதெல்லாம் துன்பம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் துன்பமே கிடையாது இதெல்லாம். இறைவனுடைய அருள் இருக்கும்போதே இதெல்லாம் நம்ம துன்பம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதை. அது இன்னும் அளவுக்கு அதிகமான வார்த்தையில் விவரிக்க முடியாது. எப்படி இப்போ சொன்னார் இல்லையா? மனுஷ அறிவினால மாயை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னாரோ, அதுபோல அந்த துன்பத்தை இப்ப இருக்க அறிவினாலும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. இதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். இன்னும் இல்ல நல்லா சார், இந்த நான் பதில் கேட்டது எதுக்காகன்னா, இப்ப சொல்லுங்க. மனுஷ வாழ்க்கை ரொம்ப துன்பமா இருக்குது. அதுக்கு அப்படியே விட்டுட்டு போயிருந்திருக்கலாமேங்கிறது கேட்க வந்தா, எனக்கு பதில நீங்களே சொல்லிட்டீங்க. அதுதான் சொல்றேன். சரி இப்ப இந்த வந்து பதில நீங்க அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க, ஒரு 10,000 20,000 பணம் எடுத்துக்கோங்க. ஒரு ஹோட்டல்ல போய் நல்ல ரூம போட்டுக்கங்க. சரிங்களா? சாப்பிடுங்க, தூங்க, சாப்பிடுங்க, தூங்க. இப்படியே ஒரு 1 மாசம் 2 மாசம் போங்க. ஏதாவது ஒரு அறையில உங்க வீட்ல ஒரு அறை இருக்கு. ஏதோ ஒரு அறையில பூட்டிக்கங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு அதோடைய டிப்ரஷன் என்னன்றத சிறிதளவு உணருவீங்க. எந்த செயலும் செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்கிறது எப்பிட்றா அப்படின்னு சொல்லி. சரிங்களா? சரி, ஓகே, நல்லது. சரி, நேரம் வந்து ஆயிடுச்சு, கடந்துடுச்சு. வேறு கேள்விகள் இருந்தால் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.